கோலத்தில் பொட்டுலாம் வைக்கிறீங்களாம்லா? அதெல்லாம் எதுக்கு? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலர் வெண்டை நானே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எவ்வளோ அழகா இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது எப்படி தெரியும் இந்த வெண்டை விதெல்லாம் இருக்குதுன்னு? அதெல்லாம் இருக்குது தெரியும். அடுத்து வேற காயெல்லாம் அரிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், கேரட். ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல்லா கலர்ல மாறிடுது வெண்டைக்காய். ரெட் கலர் வெண்டைக்காவா? அது 50 லிட்டர் எண்ணெய் காலி பண்ணிட்டு கோலத்தில் பொட்டுலாம் வைக்கிறீங்களாம்லா? அதெல்லாம் எதுக்கு? சாமி நம்ம வீட்டுக்கு வரும்போது சாமி இந்த கோலத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வருது. அதனாலதான். என்ன சொல்ற, உண்மையாவா? ஆமா, இதுக்குள்ள எவ்வளோ ரீசன் இருக்கிறா போது. நல்லாதான் இருக்குது கோலம். நல்லா இருக்குதா? சரி, அடுத்து என்ன பண்ண போற? ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புரட்டாசி 2வது சனிக்கிழமை. இன்னைக்கு நம்ம வீட்டுல சாமிக்கு படையல் போட போறோம். அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு கோலம் எல்லாம் போட்டு ரெடி ஆயிருது. இப்ப போயிட்டு சமைக்க தான் போறோம். வாங்க போய் சமைக்கலாம். என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் சாம்பார். நம்ம ஆர்கானிக் தோட்டத்துல இருந்து இன்னைக்கு வெண்டைக்காய் பாக்கணுமே. ரெட் கலர் வெண்டை, ஒயிட் வெண்டை எல்லாமே இருக்குது. இன்னைக்கு வெண்டைக்காய் பறிச்சுட்டு வந்துதான் நம்ம சாம்பாரே வைக்க போறோம். சரி வாங்க பாத்துலாம். போலாம். கேட்டு மேல துணியா? உனக்கு வந்து எத்தனை இது கட்டி விட்டாலும் இதுல வந்து பாரு, இதெல்லாமா போடுவாங்க. நிறைய துணி இருந்துச்சு, அதனால எடுத்து போட்டாங்க. நல்லா பெருசா வந்துச்சுங்களா? தெரியல. ஆமா, இந்த ரெட் வெண்டை நான் பார்க்கவே இல்ல. ரெட் கலர் சூப்பரா இருக்குது. ரெட் கலர் வெண்டை தான். அதை கட் பண்ணிக்க. அப்படியே கட் பண்ணிக்க. அப்படியே கட் பண்ணவா? கட்டாவலையோ? எல்லாம் உடச்சிக்க. அப்படியே உடச்சிக்கலாம். பிக்க கூடாது. அப்படியே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலர் வெண்டை நானே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எவ்வளோ அழகா இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது எப்படி தெரியும் இந்த வெண்டை விதெல்லாம் இருக்குதுன்னு? அதெல்லாம் இருக்குது தெரியும். அடுத்து வேற அந்த ரோல பாரு. அந்த ரோல எதுனா இருக்கா? ஆனா இன்னும் ஒரு 1 வீக் போனா நிறைய வரும். இந்த இதுல பாருங்களா, பச்சை கலர் அது ஒரு பாரு. இது என்னண்ட? அதுதான் கிள்ளிக்க. பரவாயில்ல, ரொம்ப பிஞ்சா இருக்கு. அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. இது வந்து கிரீன் வெண்டை. இது என்ன வெண்டை பிரைஸ் பா? கஸ்தூரி வெண்டையா? அதுதான் கஸ்தூரி வெண்டை இருக்கு. இதோ இதுல இருக்கு. ஆமா, இதுல ஒரு வெண்டை. இதுலதான் வந்து முத்திடுச்சு பார்க்கவே. அது கூட அது விதைக்கு விட்டுலாம். இதோ இதுல 3 இருக்கு பாரு. கிள்ளிக்கு அந்த பிஞ்சும் கிள்ளிக்கு, அது ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கலர் கலரா வெண்டைக்காய். இன்னைக்கு நம்ம இந்த வெண்டைக்காய் போட்டுதான் இன்னைக்கு சாம்பார் செய்ய போறோம். இன்னைக்கு முதல்ல நம்மளுக்கு நம்ம பகவானுக்கு தான் இன்னைக்கு படைக்க போறோம். பகவானுக்கு தான் படைக்க போறோம். எதுவா இருந்தாலும் பகவானுக்கு படைச்சிட்டு நீ சாப்பிட்டுட்டு. அதுதான் சொல்ற, பகவான் பேரை போட்டுட்டு நீயே வந்து சாப்பிட்டு. சரி வாப்பலாம். சரி போலாம். ரொம்ப இல்ல, தண்ணிய பார்ல மேல ஏத்தி கீழே இறக்குற. என்னதான் கதை உங்க கதை? மேல ஏத்துற, அப்புறம் கீழே இறக்குற. உண்மையில ரெட் வெண்டை பார்க்க சூப்பரா இருக்குது. நான் உண்மையா சொல்றேன், நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பிரைஸ் பை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இது மாதிரிலாம் இருக்கான்னு எனக்கு நிஜமா தெரியும். இனிமே பாப்பேன் எல்லாத்தையுமே. அதை மூடி விடு. நேற்று கூட கோழி உள்ள ஓடி போச்சுங்க. இன்னைக்கு என்ன சமையலுங்களா? இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், சாதம் வெந்துட்டு இருக்கு. சாதம் அவ்வளவுதான். ஏன்னா 2வது சனிக்கிழமை வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுல சாதம் சாம்பார் இது வச்சுதான் படிப்போம். 3வது சனிக்கிழமை தான் நம்ம வந்து தழுவு போட்டு சாமி மலை ஏத்திட்டு மராதன ஞாயிற்றுக்கிழமை பூச்சி கறி மீனும் பூச்சி பறக்கிறது எல்லாத்தையும் இது பண்ணி சாமி மேல போய் பழிய போட்டு நீங்க எல்லாத்தையும் போட்டு இதுன்னுக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்றது? அப்படிதான் சாப்பிடுறாங்க எல்லாருமே. எல்லா வீட்லயுமே, எல்லா ஊர்லயும், எல்லா உலகத்திலயுமே, எல்லா நாட்டுலயும் அப்படிதான். உன்ன வீடியோ எடுக்க வந்தா பார்த்தா கரண்ட் கட் ஆகி போகுது. அது கரண்ட்டுக்கே பிடிக்கல. கரண்ட்டுக்கே பிடிக்கல. போகல. இப்ப கரண்டே வேற இல்ல. என்ன பண்றது? பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்பவே கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முதுகு பிடிச்சிச்சு. நீங்க நான் எல்லா குழம்புலயும் பெருங்காயம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படின்னு பார்த்தா உனக்கு இடுப்பு பிடிச்சிச்சுன்ற. இடுப்பு எங்க பிடிக்குது? அப்புறம் போய் சொன்னீங்க வெயிட் தூக்கணும்ல, அதுல பிடிச்சிச்சு. ஏன்னா நம்ம வேற இதுல இருக்கிற திடீர்னு வெயிட் தூக்கும். 80 கிலோ மூட்டை தூக்கணும் என்ன ஆகும்?
80 கிலோ மட்டும் இருக்கும்ல 83 கிலோ. அவங்க எப்படி அசால்ட்டா அது பழக்கம் தான் எல்லாமே, பழக்கம் தான் எல்லாமே. இத்தனைக்கும் ஒல்லியா இருக்கிறவங்களும் தூக்குறாங்க. பழக்க வழக்கம் தான். ஆனா அது ரொம்ப கஷ்டம் தான் தெரியுமா, முதுகுல தூக்கி போறதெல்லாம். ஏய் அது சப்போட்டாக்கா. சப்போட்டா பழத்தை இங்க வந்து வச்சா அது சப்போட்டாக்கா. சப்போட்டா எது உருளைக்கிழங்கு எதுவும் தெரியாது, ரெண்டுத்தையும் போட்டு வேக இப்படி வச்சு. இந்த சைடுல இருக்குது, நான் உருளைக்கிழங்கு நினைச்சேன். அதியா சாம்பார் சீக்கிரம் குக்கர்ல வைக்கணும், பயிர்ல. குக்கர்ல வைக்கணும், பயிர்லையா? அது ஒண்ணும் இல்ல, வாய் குழம்பிடுச்சு. சரக்கு இருக்கு போட்டேன்னா அதான் என்னன்னு தெரியலையே, எதுவுமே நான் சாப்பிடலையே. பயிர் வேகட்டும், நம்ம காய அரைச்சிக்கலாம். காய் நான் விசில் அடிச்சா திரும்பி பார்க்க மாட்டேன், ஆனா விசில் குக்கர் அடிச்சா மட்டும் திரும்பி பாக்குறேன். புருஷனுக்கு இல்லாத மதிப்பு குக்கருக்கு இருக்குது. கரண்ட் எப்பதான் வரும்? கரண்ட் நின்று வருது, என்ன பண்ண சொல்ற? கரண்ட் இல்லாத மாதிரி இருக்குது சாப்பாடு. இருக்குது பாரு, புளி சுடு தண்ணியா? ஃபர்ஸ்ட் தண்ணி குளிப்ப. காயெல்லாம் அரிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், கேரட். ஒரே கலர்ஃபுல்லா இருக்குது. கலர்ஃபுல்லா இருக்குதா? எப்படி சொல்ல? ஏன்னா எல்லாமே கலர் கலரா இருக்கு, வெண்டை, கத்திரிக்காய் எல்லாமே. சரி, நான் குழம்பு வைக்கிறேன். அது நல்லா போட்டு வெண்டைக்காவை நல்லா இது பண்ணி. சின்ன வயசுலாம் உருளைக்கிழங்கு உரிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் நான் உரிக்கிறேன்னு எங்க அம்மா கிட்ட வாங்கி உரிப்போம். ஆனா இப்ப இருக்கிற பசங்க கிட்ட வந்து உருளைக்கிழங்கு அது முன்னாடி, ஆமா அதுக்கு முன்னாடி இதான் ஸ்நாக்ஸ் வந்து கட் பண்ணி ஒரு ஒரு பீஸ் கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். ஆமா, இப்ப வந்து அதை விட ஹைலைட்டான ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துச்சா. இப்ப இது யாரும் அது மட்டும் இல்லாம உருளைக்கிழங்கு உரிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு ஜாலியா தான் இருக்கும். நான் சின்ன வயசுல இப்பெல்லாம் யாரு வேலை செய்யறா? பசங்க கிட்டே வந்து உருளைக்கிழங்கு அப்பமா அழுகின்றாங்க. அதெல்லாம் ஒரு காலம் இல்ல, ஜாலியா இருந்தோம் அப்பெல்லாம். அவள்தான் அதுக்கு மேல என்ன தட்டு தூக்கி இதுல வானல்ல போடுற போற. சாம்பார் வச்சுட்டியா? சாம்பார் வச்சுட்டேன். சுட சுட சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் கீழே ரெடியா இருக்கு. கலர் மாறி அப்படியே கிரீன் கலர்ல மாறிடுச்சு வெண்டைக்காய். ரெட் கலர் வெண்டைக்காய். சூப்பரா இருக்கு. மித்ரன் என்ன சொல்றான்? ஒருவேளை அதுல கலர் சேர்த்திருப்பாங்களோ அப்படின்றாரு. மித்ரன் பேர் குளிச்சுட்டு வந்துட்டான். நீ இப்படி ஓடுமா? சாமி கும்பிடுறா. குளிச்சுட்டு வந்து எதனா ஆடிங்காரன் அவன். அவன் பேர் அப்படியே குளிச்சுட்டு சந்தன போட்டோட ரெடியா இருக்கிறான். சந்தன கவுண்டரு. மல்லாட்ட என்ன இருக்கோ கொப்பளிக்குது உனக்கு. 2 மாசத்துல 50 லிட்டர் எண்ணெய் காலி பண்ணிட்டு. 50 லிட்டர் இல்ல, ஒரு 20-25 லிட்டர் 30 லிட்டர்னு வச்சுக்கா. 35 லிட்டர் எண்ணெய 2 மாசத்துல காலி பண்ணிட்டு. என்ன குடிப்பியா இல்லன்னா நீந்தி வரியா? சாப்பிடும் போது நேத்து கருணக்கிழங்கு வரும்போது என்ன சொன்னேன்? நல்ல தேங்காய் அடிச்சு மல்லாட்டை எண்ணெய் வாசனை சூப்பரா இருக்குதுல்ல அந்த எண்ணெய், அவ்வளவு டேஸ்டா இருக்குது அப்படின்னு அப்ப தெரிஞ்சியா? சாப்பிடும் போது மட்டும் சொல்றேன்ல ருசியா இருக்குதுன்னு. எப்படி ருசியா இருக்கு? அது மாதிரி எண்ணெய் நிறைய ஊற்றி செஞ்சதான் நல்லா ருசியா இருக்கு. கோவிந்தா கோவிந்தா. பெல் பாய் போடா பெல் பாய். நல்லா பாட்டுலாம் நல்லா பாடுறேன். அப்படியே சரி சரி, நல்லா கும்பிடு. அம்மா பிள்ளைய நல்லா சாமி கும்பிடுங்கப்பா. அழகா ஆசையா முடியும். நாமம் போட்டுட்டா அடுத்த வாரம் நாமம் போடலாம். நம்ம பக்காவா அடுத்த வாரம் நாமம் போடுறோம். பெருமாளை ஒரு கலகரம். பெருமாளையே கலக்கி அனுப்பிச்சிருங்க அவரு அலையத்துறதுக்கு. தீபாரத்தனை தண்ணி இது வந்து துளசி தண்ணிப்பா. இதெல்லாம் குடிக்கணும்பா. அந்த காலத்துல இதெல்லாம் வந்து தவளையிலே போட்டு வைப்பாங்க. நம்ம கூட தவளையில போட்டு வச்சு குடிச்சா பஞ்சாமிர்தம் குடிக்கிறேன். வித்துறனுக்கு கொஞ்சமா லைட்டா இது அப்படி வைக்க கூடாது. அவனுக்கு சொல்லி கொடு எப்படி வைக்கணும்னு. கையை இப்படி வைடா. என்னைக்காச்சும் கோயில் பக்கம் போனா தானே. இப்ப குடிச்சு பாருப்பேன் தண்ணி வாசனை எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு.
நல்லா இருக்குதா? தலையில தேய்ச்சுக்கோ. 3 வாட்டி குடி. நீ 3 வாட்டி வாங்கிக்கோ. நீ தள்ள தேய்ப்பா அபி. இந்தா எனக்கு கொடு. எனக்கு நிறைய டம்ளர் ஃபுல்லா குடுத்துட்டாலும் நான் குடுத்துருவேன். இதுதான் பெருமாள் கோயிலுக்கு போன மாதிரியே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், டாடா, பாய். பாய்.